யோவான் 2:10 எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அதுதாங்க. நம்ம நினைக்கிறோம், ஐயோ என்ன ஆக போறோமோ தெரியலேன்னு நினைப்போம். ஆனால் அந்த நல்ல ரசம் உங்களுக்கு பின்னாடி தான் வரப்போகுது. கர்த்தர் நமக்கு செய்து வைத்திருக்கிற கண் காணவில்லை, அது கேட்கவில்லை, மனுஷர் உள்ளத்தில் அது தோன்றவில்லை. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும், பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 15:17 சொல்லியிருக்கிற, இதற்கு பின்பு நான் வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து பாழாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி சபையாய் நிறுத்துவேன். வாழ்க்கையில் ஒருவேளை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருந்தா, முறுமுறுத்து ஆண்டவர்கிட்ட கசப்போடு இருந்தீங்கன்னா அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்க. ஆண்டவரே என்னை சீர்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, பாழாய் போனவைகளை கட்டுங்கப்பா, எனக்கு உங்கள் பலனை தாருங்க, கிருபையை தாருங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க